வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பவர் பேங்கோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. ஸோ இந்த பவர் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஜெப்ரானிக் கம்பெனி. இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ZEB MC 10,000+. இந்த பவர் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 10,000 mAh கெப்பாசிட்டி கொண்டது. இந்த பவர் பேங்க் வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அப்புறமா தான் இந்த பவர் பேங்க் வாங்கினேன். இந்த பவர் பேங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1,500 rupees நான் வாங்கும்போது. இந்த பவர் பேங்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ எதுக்காக இந்த பவர் பேங்க் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த பவர் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் குவாலிட்டியான பவர் பேங்க்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பவர் பேங்க்கில் வந்து எக்ஸ்டர்னல் டார்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, நீங்கள் 3 டைப் ஆஃப் சார்ஜிங் நீங்கள் பண்ணலாம். அதாவது இப்போலாம் வர எல்லா ஃபோனுமே ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட தான் வருது. இப்போ இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியும். 3 USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங், இன்னொன்று வந்து மிட் லெவலில், இன்னொன்று வந்து மினிமமாக லோ சார்ஜிங் மொபைல் ஃபோன் ஏதாவது சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பவர் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே எதுவுமே கொடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஒரு 4 லைட் கொடுத்துருக்காங்க, ஒரு இண்டிகேட்டர் லைட். ஸோ அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் நீங்கள் பவர் வந்து கம்மியாகும் போதும் அதோட அந்தந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக சார்ஜ் இருக்கும்போது லைட் வந்து ஃபுல்லாக 4 லைட்டுமே வந்து ஆனில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டார்ச் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு எப்போயாவது எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவர் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வால் அடாப்டர் வராது. இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒன்லி ஒரு மைக்ரோ USB கேபிள், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா USB 3.0 போர்ட் இருக்கும். ஸோ இதான் அந்த பவர் பேங்க். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. குவாலிட்டி வந்து பில்டு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பின்னாடி வந்து இன்புட் வந்து கொடுத்துருப்பாங்க 5V 2A இன்புட். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 5V 2.1 ஆம்பியர் மேக்ஸ். இதுதான் வந்து அந்த 3 போர்ட். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது டார்ச். ஸோ மேலே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பவர் ஆன் பண்ணினீங்கன்னாவே எவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ மற்ற பவர் பேங்க் கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த் அதிகமாக இருக்குது, பட் வித்து வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த 3 போர்ட்டையுமே யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க ஜெப்ரானிக்கில் வந்து. ஸோ இதான் அந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இது கூட வால் அடாப்டர் வரல. ஸோ நம்ம வேறு ஏதாவது ஒரு வால் அடாப்டர் யூஸ் பண்ணி தான் சார்ஜ் பண்ணிக்கணும். இந்த கேபிளை யூஸ் பண்ணி மொபைலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், இந்த பவர் பேங்க்கையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க்கோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிள் எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மைக்ரோ USB கேபிள் வந்து அங்கே மைக்ரோ USB போட்டிருக்கு. ஸோ அதில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதே கேபிளை இந்த பக்கம் USB 3 வந்து இந்த பக்கம் இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஃபோனில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.